சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாகவே பேசிடலாம் 2-3 செய்திகளை. முன்பாக சகோதரர் ஜவஹர் அலி போகிற போக்கத்தில் வழக்கமாக இது பல ஆண்டுகளாக ஒன்று சொல்கிறாங்க. முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு எல்லாத்தையும் திமுக கணக்கில் எழுதிடுவாங்க. 2012ஆம் ஆண்டு தினமணியில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் அமைச்சரவையில் பாசனத்துறை அமைச்சராக இருந்த ராஜா முகமது மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த வி சுவாமிநாதன், கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை முதல்ல ஒன்று விஷயத்துக்கு புரிஞ்சுங்க சார். முல்லை பெரியாருடைய அணை நீர்மட்டம் 152 அடியிலிருந்து 136 அடியாக குறைக்கப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அவங்க குறைச்சாங்க. அப்படி குறைக்கப்பட்ட போது எம்ஜிஆருடைய அனுமதியோடு தான் அது குறைக்கப்பட்டது. அது குறித்து அவங்க விவரமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போதைய மத்திய நீர்வள ஆணைய தலைவர், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு தாமஸ், அணையை பார்வையிட்டு நீர் வடிகட்டிகள், வெள்ளம் வலிய 3 பெரிய மதகுகள் அமைத்து காலத்திற்கேற்ற வகையில் மாற்றி வடிவமைக்க கேட்டுக்கொண்டார். அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக அப்போது அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்துக் கொள்வதற்கு எம்ஜிஆர் சம்மதம் தெரிவித்தார். சொன்னவன் செந்தில்வேல் அல்ல, திமுக காரங்க அல்ல, அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர். எப்ப எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அடுத்தது காவேரி விவகாரம் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. ரைட். அதற்காக காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த காவிரி நடுவர் மன்றத்தை எள்ளி நகையாடியவர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவங்க. இப்போ இறுதி தீர்ப்பு வந்துச்சு பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது காவிரி நடுவர் மன்றம், கலைஞர் அமைத்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அப்படியே உறுதி செய்தது. இதில் துரோகம் பண்ணது யார் தெரியுமா? வரலாற்று துரோகம் செய்தது, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது பாஜக, அதை வேடிக்கை பார்த்தது அஇஅதிமுக. என்ன துரோகம் தெரியுமா? காவிரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொன்னது. அந்த வாரியம் எப்படி இருக்கணும்னு சொல்லிச்சு. சரி. ஆனா பாஜக அமைச்சது காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தார்கள். ஆணையத்துக்கும் வாரியத்திற்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா சார்? சட்ட துறப்பு அதிகாரம் வாரியத்திடம் கிடையாது. அப்பொழுது பாஜக செய்ததை அமைதியாக வேடிக்கை பார்த்தது அஇஅதிமுக. அப்ப இங்க அதிமுக ஆட்சி. ரைட். உங்க கூட்டணி தான் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. இதே மாதிரி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சொன்னார். 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இங்கே கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதில் எம்ஜிஆருக்கு பங்கு இருக்கிறது, கலைஞருக்கு பங்கு இருக்கிறது, ஜெயலலிதா மேடத்துக்கும் ஒரு பங்கு இருக்குது. என்ன பங்குன்னா, அவங்க இடஒதுக்கீட்டை எங்கேயுமே 1 விழுக்காடு கூட உயர்த்தவில்லை. கலைஞர் உயர்த்திய இடஒதுக்கீட்டை, அதன் பிறகு எம்ஜிஆர் உயர்த்திய இடஒதுக்கீடு மொத்தமாக 69 விழுக்காடாக நின்றுச்சு. அந்த 69 விழுக்காட்டிற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் பெரிய போராட்டங்கள் வெடித்த போது அந்த 69 விழுக்காட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஜெயலலிதா மேடத்துக்கு இருந்துச்சு. அப்கோர்ஸ் அவர் அதை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அதற்கு ஒப்புதல் கொடுத்துச்சு. ஆனா நீங்க இன்னைக்கு பாஜகவிடமிருந்து உங்களுடைய கூட்டணியால எந்த ஒப்புதலையும் தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியல. அப்போ வரலாறு முழுக்க துரோகம் செய்தவர்கள் நீங்கள் என்பது டேட்டோட ஆதாரத்தோட நான் என்ன செய்றேன் சொல்றேன். அப்புறம் கோட்சேவை பற்றி அவர் சொன்னார். கோட்சே தனிப்பட்ட பகையின் காரணமாக, ஆக்சுவலி மகாத்மா காந்தி தீவிர வயிற்று வலியில தான் செத்து போனார். ஆமா, அவர் வயிற்று வலி தாங்க, காய்ச்சல், மஞ்சக்காமலை, இன்னும் கொஞ்ச நாள் இப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அல்லது அவர் துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த பொழுது, கோட்சே துப்பாக்கி பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த பொழுது ஒரு குறுக்க போய் விழுந்து செத்துட்டார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சார், அன்றைக்கு நீதிமன்றத்தில் இவர்கள் தூக்கி பிடிக்கின்ற யாரு? மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் உயர்த்தி பிடிக்கின்ற சாவர்கரும் இதில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் சாவர்கரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. கோட்சேவுக்கும் சாவர்கருக்கும் தொடர்பே இல்லைங்கிறாங்கல்ல. கோட்சேவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டவுடன் கோட்சே அந்த நீதிமன்ற வளாகத்திற்கு, அந்த ஹால்லேயே, நீதிமன்ற கோர்ட் ஹால்லேயே நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்கமா விழுந்து, யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்னு கேட்டீங்கன்னா சாவர்கர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். எல்லாம் ஃபைலு, ரெக்கார்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதற்கு முன்பாக நாராயண் ஆப்தேவும் சாவர்கரும், சாவர்கரை சந்திச்சு நாராயண ஆப்தேவும் கோட்சேவும் சாவர்கரை அவருடைய இல்லத்தில் சந்தித்து விட்டு அங்கிருந்து தான் அவர்கள் எங்க வர்றாங்க? காந்தியை பார்க்கறதுக்கே வர்றாங்க. எல்லாமே டேட்டோட வரலாற்று ஆவணங்களாக பதிவாயிருக்கிறது. இவங்க ஒரு பெரிய சிலை திறந்தாங்க பாருங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அந்த வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு இருந்த RSS தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் இன்னும் இருக்கு. அந்த கடிதத்தில் அவர் சொல்றாரு, எப்படிங்க தேசப்பிதா மகாத்மா காந்தியை கொன்ற இயக்கத்திற்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிற பிறகு, அந்த இயக்கத்தோடு நீங்க தொடர்பில் இருக்கின்ற பொழுது, அந்த இயக்கம் இதன் பின்னணியில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு உங்களை எப்படி நாங்க தடை செய்யாமல் இருக்க முடியும்? எங்க தடையை விலக்கிக் கொள்ளுங்கள் RSS கடிதம் எழுதுகிறது. அன்றைக்கு உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல், நீங்க சொல்ல திறந்த சர்தார் வல்லபாய் பட்டேல். சார், வரலாற்றை ஒரு மணி நேரம் விவாதத்தில் உட்காருகின்ற பொழுது
தேதியோட வாங்க, தரவுகளோட வாங்க. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசாதீங்க. வாய்க்கு வந்ததை அவதூறுகளை அள்ளி இறைக்காதீர்கள். பரஸ்பரம் குற்றச்சாட்டுலாம் விமர்சிக்கலாம், ஆனால் ஆதாரங்களோடு தெளிவாக ஜவஹர் அலி ரொம்ப நேரம் ஜவஹர் அலி